بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அலம் நஷ்ரஹ், நாங்கள் இதுக்கு முந்தின சூறாவை போன முறை பார்த்தோம். வத்துஹா, அந்த சூறாவும் இந்த சூறாவும் ரசூலுல்லாவுக்காக இறக்கப்பட்ட ரெண்டு சூறாக்கள். முந்தின சூறாட விளக்கத்தை பார்த்தோம். ரசூலுல்லாக்கு அல்லாஹ் செஞ்ச அருள்களை இந்த ரெண்டு சூறாலையும் அல்லாஹ் விளங்கப்படுத்திக்கிறான். அதில் முந்தின சூறால அல்லாஹ் ரசூலுல்லாக்கு செஞ்ச அருள்கள் அதாவது ஃபிசிக்கலா, ரசூலுல்லா எத்தீமாய்ந்தாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் புகலிடம் அளித்தான். ரசூலுல்லா வாழ்கிறதுக்கு வழி தெரியாமல் இருந்தாங்க, அல்லாஹ் வழி காட்டினான். ஏழையாக இருந்தாங்க, அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். இப்படி அந்த ரசூலுல்லாக்கு செஞ்ச உதவிகளை சூரத்துல் துஹால சொல்றதை நாங்கள் பார்க்குறோம். அலம் நஷ்ரஹ் சூறால அல்லாஹ் ரசூலுல்லாக்கு செஞ்ச அருள்களை வேறொரு மாதிரி அல்லாஹ் சொல்றான். அது பிசிக்கலா அல்லாஹ் செஞ்ச அருள்கள் அல்ல, மானசீகமா அல்லாஹ் செஞ்ச அருள்கள். சூறாட ஒரு வசனமா பார்க்குற நேரம் அது உங்களுக்கு விளங்கும். பின்ன கேட்குதானே? ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். நபியே, உங்களது இதயத்தை நாங்கள் விசாலமாக்கினோம், விசாலமாக்கவில்லையா என்றெல்லாம் கேட்கிறான். ரசூலுல்லாஹ் உள்ளத்தை அல்லாஹ் விசாலமாக்கினான். அப்படி சில நேரம் எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி விளங்காது. உள்ளத்தை விசாலமாக்குறேன்னு சொன்னா அது என்ன விஷயம்? சிலாக்களோட உள்ளம் சின்னதாய்க்கும், சுருங்கி பேத்திரிக்கும். அப்படி சொன்னாலும் அது சில நேரம் இப்போ எங்களுக்கு யாரோட உள்ளம் பெருசாகிக்குது, யாரோட உள்ளம் சிறுசாகிக்குது, யாரோட உள்ளம் விசாலமாகிக்குது, வேண்ட உள்ளம் எப்படி இருக்குது அதை தெரிஞ்சுக்கொள்ள ஏழுமாய்க்குமோ கஷ்டமாய்க்குமோ தெரியாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், உங்களோட உள்ளத்தை நாங்கள் விசாலமாக்கினோம். அதில் இருக்கிற விஷயம் என்ன, மேட்டர் என்ன? மனிதண்ட உள்ளம் சுருங்கோ மேலும் விரிவடையோ மேலும். மனிதண்ட உள்ளத்துல நிறைய விஷயங்களை கொண்டு வச்சுக்கொள்ள. இப்ப எங்கட வீடு ஒரு சைஸ் ஒன்றிக்குமே, வீட்டோட அகலம் நீட்டம் ரூமுகளோட சைஸ் அதுகெல்லாம் மீக்கும். அந்த வீட்டுக்குள்ள வைக்கலுமான அளவு சாமான் கொஞ்சம் மீக்கும். அதை விட அதிகமாக சாமான்களை கொண்டு
வீட்டில் வச்சா என்ன நடக்கும்? நடமாடுறதுக்கு புழங்குறதுக்கு எல்லாம் போகும், பெரிய டிஸ்டர்பன்ஸாக வைத்துரும். ஏன்னா சாமான் கொண்டாட ஊடு விசாலமாகாது, விரிவடையாது. ஆனா உள்ளம் அப்படி இல்லை. உள்ளத்துக்குள்ள நீங்க எவ்வளவும் எடுக்கலும், உள்ளத்துக்குள்ள எவ்வளவு சாமான்களையும் கொண்டு வந்து வைக்க. உள்ளத்துக்குள்ள வைக்கிறதுக்கு சாமான் இல்லை, ஈமான் தான். அதை எவ்வளவும் கொண்டு வந்து வைக்க வைக்க உள்ளம் பெருசாகும், விசாலமாகும். சில ஆக்கள் உள்ளத்துல மிச்சம் அப்படி ஒன்றும் வச்சு கொண்டு இல்லை, ஒரு 2-3 தான் தெரிவு செஞ்சு வச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப கொஞ்சமா வச்சா உள்ளம் சின்னதாகும். உள்ளத்துக்குள்ள நீங்க வச்சுக்கிறதுகள் என்னன்றது உங்களுக்கு தெரியுமோ தெரியா, ஒருத்தட்டே செலிரவானம். நீங்க தனிய ஒரு டைம்ல உட்கார்ந்து லிஸ்ட் ஒன்று போட்டு பாருங்க, உங்களோட உள்ளத்துல என்ன ஈக்குதுன்னு. அதை எப்படி லிஸ்ட் போடுற? அதாவது உங்களோட வாழ்க்கையில முக்கியம் என்று நீங்க கருதுறது ஈக்குதே, உங்களோட வாழ்க்கையில முக்கியம் என்று நீங்க கருதுறது ஈக்குதே, அதுகள் தான் உங்களோட மனசுல இருக்கிற அந்த விஷயங்கள். முக்கியம் இல்லைன்னு நீங்க கருதுறது உங்களோட மனசுல இல்லைன்னு பொருள். அப்ப ஒவ்வொருத்தோட வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையில எது முக்கியம் ஒரு லிஸ்ட் அவருக்கு தெரிஞ்சுதான் நினைக்குமே, தெரிஞ்சுக்குமா இக்காதா? எப்படி? நான் பேசுற விலங்கு தானே, தெரிஞ்சுக்குமா இக்காதா? நீங்க உங்களோட மனசுல ஆக முக்கியம் கருதுறதெல்லாம் 1, 2, 3 போட்டு கொண்டு வந்தா ஒரு லிஸ்ட் ஒன்று வரும். அதுதான் உங்களோட மனசுல இருக்கிற விஷயங்கள். அது கொஞ்சமா கூடவா, கொஞ்சமா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி உள்ளம் சின்னதாகிரும், கூட இருந்தா உள்ளம் பெருசா. அப்ப உள்ளத்துக்கு ஒரு விஷயத்தை எடுக்கிறேன்னு சொன்னா என்ன பொருள்? ஒரு விஷயத்தை உள்ளத்துக்கு எடுக்கிறேன்னு சொன்னா என்ன பொருள்? அதான் மிச்சம் சிம்பிளா என்னன்னா, அது ஆக சீரியஸா கருதுறது, ஆக முக்கியம் என்று கருதுறது. குர்ஆன்ல அல்லாஹ் லிஸ்ட் ஒன்று போட்டு காட்டுறான். குர்ஆன்ல மனுஷர்களோட உள்ளங்கள்ல மிச்சம் லேசா இடம் பிடிக்கலுமான இந்த சாமான்களே அதுகளை லிஸ்ட் ஒன்று போட்டு அல்லாஹ் காட்டுறான். சூரத் தௌபால லிஸ்ட் ஒன்று வருது. சூரத் தௌபால அல்லாஹ் சொல்றான், குல் நபியே சொல்லுங்க, இன்கான ஆபாவுக்கும், உங்களோட பெற்றார்கள், அபுனாவுக்கும், உங்களோட பிள்ளைகள், ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் இஹ்வானுக்கும், உங்களோட சகோதரர்கள், அஸ்வாஜுக்கும், உங்களோட பார்ட்னர்ஸ், கணவன்மாரண்டா மனைவிமார்கள், மனைவிமார்கள்டா கணவன்மார்கள், வாஷீரத்துக்கும், உங்களோட ரிலேஷன்ஸ், அம்வாலு நிக்தரஃப்து முஹா, நீங்க சம்பாதிச்ச உங்களோட செல்வங்கள், திஜாரத்தும் தக்ஷவுன கசாதஹா, நீங்க நஷ்டமடையுமோன்னு பயப்படுற உங்களோட வியாபாரம், உங்களோட பிஸ்னஸ், மசாக்கினு தர்தவுனஹா, நீங்க சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களோட வீடுகள். எத்தனை வருது லிஸ்ட்ல? எண்ணி கொண்டு வரலையா? 8 விஷயம். இந்த இப்படி லிஸ்ட் ஒன்று போட்டு அல்லாஹ் சொல்றான், இதுகள் எல்லாம் அஹப்ப இலைக்கும், உங்களுக்கு மிச்சம் விருப்பத்துக்குரியதுகளா இதெல்லாம் ஈக்குது. உங்களுக்கு சரியான அன்பு இதுகளோட. எதோடா இந்த பேரண்ட்ஸோட பிள்ளைகளோட, பேரண்ட்ஸோட பிள்ளைகளோட அன்பு ஈக்குமா ஈக்காதா? ஈக்குதானே?
பேரண்ட்ஸோட, பிள்ளைகளோட, உங்களோட பிரதர்ஸோட, சிஸ்டர்ஸோட, உங்களோட பார்ட்னர்ஸோட, உங்களோட ரிலேஷன்ஸோட, உங்களோட சொத்து செல்வங்களோட, உங்களோட வீடு வாசல்களோட, உங்களோட வியாபாரத்தோட, இதுகளோட எல்லாம் உங்களுக்கு சரியான அன்பீகுது என்று எல்லாம் சொல்றான். அன்பீகுதா? சும்மா கேட்டுக்கொள்வோமே என்னையில ஈகுதா? அன்பீகு. எதை விட? மினல்லாஹி, அல்லாவை விட, வரசூலிஹி, அல்லாட ரசூலை விட, ஜிஹாதின் ஃபி சபீலிஹி, அல்லாட பாதையில அல்லாட தீன நிலைநாட்டுறதுக்காக கடுமையா உழைக்கிறத விட, இதுகளோட அன்பு உங்களுக்கு கூட இருக்குது. அப்படி இருந்தா அதுக்கங்காலையும் சொல்லவா? அதுக்கங்கால மிச்சம் சீரியஸ். அதுக்கங்கால குர்ஆன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஹை சீரியஸ். அதுக்கங்கால என்ன சொல்றான் தெரியுமா? அப்படி இருந்தா ஃபதரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹு பி அம்ரி, நீங்க அப்படியே இருங்க மரணம் வரும் வரைக்கும். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், இந்த பாவிகளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தரமாட்டான். அதான் கேட்டுட்டு சொன்னேன் நான். பின்னுகால அந்த வசனத்தில் வாரது மிச்சம் சீரியஸான ஸ்டேட்மெண்ட். அதாவது இதுகளோட அன்பு இருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா எதை விட கூடப்படாது. அல்லாஹ்வோட இருக்கிற அன்பை விட இந்த அன்பு கூடிடப்படாது. அல்லாட ரசூலோட இருக்கிற அன்பை விட இது கூடப்படாது. அல்லாட தீன நிலைநாட்டத்துக்கு கடுமையா உழைக்கிறதுக்கு தான் ஜிஹாதுன்னு சொல்றது. ஜிஹாதுண்டா இந்த ஆயுதம் எதுக்குன்னு போராடுறது இல்லை. ஜிஹாதுண்டா கடுமையா உழைக்கிறது. அதான் ஜிஹாதுக்கு ரியல் மீனிங். அப்ப அல்லாட தீன நிலைநாட்டுறதுக்காக, வாழ வைக்கிறதுக்காக, மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து செல்றதுக்காக வேண்டி கஷ்டப்படுறது, உழைக்கிறது, செலவழிக்கிறது, அதுகளை விட இது உங்களோட உள்ளத்துல மிச்சம் விருப்பத்துக்குரியதா இருந்தா நீங்க இப்படியே இருங்க மரணம் வரும் வரைக்கும். அல்லாஹ் இந்த பாவிகளுக்கு, இந்த பாவிகள் யார சொல்ற? இங்க பாவம் எது? இங்க பாவம் இங்க வந்து களவு, கொலை அதுகள் அல்ல. இங்க பாவம்ன்றது இந்த விரும்புறது. அல்லாவை வச்சுட்டு இதெல்லாம் விரும்புறது தான் பாவம். இதை விரும்புறது பாவம் இல்லை. அல்லாஹ் விட, ரசூலை விட, தீனை விட இதை விரும்புறது பாவம். அப்படியா இருந்தா இந்த பாவிகளுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தரமாட்டான் என்று. அப்ப அதோட பொருள் என்ன? இந்த குர்ஆன் வசனத்துல, இந்த குர்ஆன் வசனத்துல பொருள் என்னன்னா, இவங்களோட உள்ளத்துல எது இருக்குது? எது இருக்குது? இந்த 8 விஷயம் இருக்குது. பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்குது, ரிலேஷன்ஸ் இருக்குது, பார்ட்னர்ஸ் இருக்குது, மற்றது உடுவாசலிக்கு, வியாபாரமிக்கு, சொத்துகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அல்லாஹ் இல்லை, அல்லாஹ்வோட ரசூல் இல்லை, மார்க்கம் இல்லை. அப்ப அவ்வளவுதான் அந்த உள்ளம். இல்லைண்டா என்ன பொருள்? இல்லைண்டா அதுகளுக்கு இடம் இல்லைண்டா பொருள் அதுகளோட அன்பு இல்லைன்றதே. நீங்க உள்ளத்துக்கு கொண்டு எடுக்கணும்னா நேசிக்கணும். சரி, இப்ப குர்ஆனை நீங்க எடுத்துக்கொள்ற மனசுக்கு, குர்ஆனை கையில வச்சுக்கொள்ளும். குர்ஆன் 4-5 தூக்கி ஒரே நடியா கையில வச்சுக்கொள்ளுமே. குர்ஆனை மனசுக்கு எடுக்கிறேன்டா என்ன? குர்ஆனை மனசுக்கு எடுக்கிறேன்டா என்ன பொருள்? மனசுக்கு எடுக்கிறேன்டா இப்படி அணைச்சி வச்சுக்கொள்ள அப்படியா? அப்படி இல்லை. குர்ஆனை நேசிக்கணும், குர்ஆனோட அன்பு வரணும், அதை முக்கியம் என்று கருதணும். அப்பதான் அந்த உள்ளத்துக்கு எடுக்கிறது. அப்ப மிச்சம் பேர் இந்த 8ஐயும் சில நேரம் எடுத்தும் இல்லை, கொஞ்சம் மிச்சம் பேர். சிலாக்கட மனசுல உம்மை இல்லை, வாப்ப இல்லை. சிலாக்கட மனசுல என்னென்ன இல்லையோ தெரியா, யாருக்கு தெரியும்? எல்லாம் ஒரு இடத்துல கூடி வாழ்ந்ததுக்கு மனசுல இருக்குதா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? அப்ப மனசுக்கு எடுத்துக்கொள்ளாம நிறைய பேர் வாழ்றதான். அப்ப சிலாக்கண்டு உள்ளதுல பேரண்ட்ஸும் இல்லை,
ரிலேஷன்ஸும் இல்லை, சரி, அடுத்தோடும் இல்லை. அப்படி இந்த மனசுக்கு எடுக்காம மற்றவங்க ஈக்கிற இல்லைன்றத அலட்டி கொள்ளாம அதுக்கு சில வார்த்தைகளும் நீக்குது. என்ன சொல்ற? டேக் இட் ஈஸி என்ற, சரி, அது அவ்வளவு பெருசா நீங்க எடுத்துக்கொள்ள வேணாம். அது ஒரு சின்ன விஷயம், சின்ன விஷயமாக்கிடுறது எல்லாத்தையும் மனசுக்கு எடுக்கிறல. அப்ப அதான் மனசுக்கு எடுக்கிறேன்னு பொருள். இப்ப மனசுக்கு எடுத்தா மனசு என்ன செய்யும்? இடம் கொடுக்கும், விசாலம் அடையும், விசாலமாகும். அப்ப மனசு பெருசாகும். நாங்க உத்தர பார்த்துட்டு சொல்றோம் அவருக்கு பெரிய மனசுன்னு சொல்லி. நீங்க அந்த டேப் எல்லாம் வச்சு அளந்து பார்த்தா எவ்வளோ அந்த பெரிய மனசுன்னு சொல்ற. சரி, அதாவது அவரு பல விஷயங்களை அவர் முக்கியம் என்று கருதுகிறார், கொடுக்கிறார், கவனிக்கிறார் தானே. மனசுல இடம் இருந்தா தானே கவனிக்கிற. அதால பெரிய மனசுன்னு சொல்றோம். சிலாக்களுக்கு செல்ற எச்சி கையால காக்க விரட்ட மாட்டாங்கன்னு சொல்லி அப்படி சொல்றா. அப்படின்னா என்ன பொருள்? எச்சி கையால காக்க விரட்டினா இந்த கையில் இருக்கிற ஒரு 2 சோத்து மணியும் வீசி படும் சொல்லி. அப்ப அது அது போறதுக்கும் கூட கஷ்டம் மனசு. அவ்வளவு சின்னது அந்த சோத்து மணிகள் தான் மனசுல இருக்கிறப்ப அவ்வளவு சின்னது அந்த உள்ளம். அது முழுறதையும் அந்த உள்ளம் சகிச்சு கொள்றது இல்லை. அப்ப அது சின்ன உள்ளம், ஏன்னா அவ்வளவுதான் நீக்கிறாது. அப்ப உள்ளம் விசாலமாக இருக்கணும். அது அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு செய்யற மிகப்பெரிய அருள். அதுதான் அல்லாஹ் ரசூல்லா பார்த்து கேட்கிறான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே உங்களோட உள்ளத்தெல்லாம் விசாலமாக்கவில்லையா? அல்லாஹ் உங்களோட ரசூல்லோட உள்ளம் எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு விசாலமானதுண்டா அந்த உள்ளத்துல அல்லாஹ் நிறைஞ்சிருந்தான். அந்த உள்ளத்துல மறுமை இருந்தது, சொர்க்கம் இருந்தது, நரகம் இருந்தது. நரகம் இருந்ததுன்னா என்ன பொருள்? நரகத்தை பத்திய பயம், அது எப்பவும் லைவா அந்த உள்ளத்துல இருந்தது. முழு மனித சமூகமும் அந்த உள்ளத்துல இருந்தது. ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பெரிய கவலை ஒன்று இருந்தது. ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த பெரிய கவலை என்ன? ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரணும். அத ஒரு மனுஷனை அவனுக்கு இஸ்லாம் கிடைக்கலையன்றத பார்த்து சகிச்சு கொள்ள இயலாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சூரத்து ஷூராட ஆரம்பத்துல, லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அல்லா யகுனு முஃமினின், நபியே இந்த மனுஷர்கள் எல்லாம் ஈமான் கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் அந்த கவலையால உங்களோட உயிரை நீங்களே மாய்ச்சி கொள்வீங்க போல இருக்குதுன்னு சொல்லி உசுறு போற அளவுக்கு கவலை. என்ன கவலை? என்ன கவலை? மனுஷர்கள் நேர்வழிக்கு வரணும். அப்ப இந்த மனிதர்கள் முழு மனித சமூகமும் ரசூலுல்லாஹ்ட மனசுல எல்லார பத்தியும் யோசின கவலை. இந்த வானம் பூமியில இருக்கிற படைப்புகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட மனசுல இருந்துச்சு. இந்த ரசூலுல்லாஹ் எப்பவும் அல்லாஹ்ட படைப்புகளை பார்ப்பாங்க, பார்த்து யோசிப்பாங்க. இரவிலையும் பார்ப்பாங்க, பகல்லையும் பார்ப்பாங்க. ஒரு 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 பறவைய, ஒரு மிருகத்தை எதை கண்டாலும் அதுல அதோட அன்பு இருந்தது, கருணை இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்ட வாழ்க்கையில உயிரினங்களோடு அன்பு என்று ஒரு புத்தகமே எழுதிக்கிறாங்க. இந்த உயிரினங்களோட ரசூலுல்லாஹ் எப்படி எழுதிக்கிறாங்க. அப்ப அதுகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட உள்ளத்துல இருந்தீங்க. அப்படி ரசூலுல்லாஹ்ட உள்ளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஒரு பெரிய உள்ளம்.
அதால தான் இப்படி வந்ததா ஒரு கேள்வி. நல்ல ஒரு கேள்வி. ரசூலுல்லாஹ்வோட உள்ளத்தை அந்த சின்ன வயசுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இதயத்தை எடுத்து திறந்து கழுகினன்னு ஒரு இதுக்கு தானே. இப்போ கழுகினதுனாலயா அப்படி என்று ஒரு கேள்வி ஈக்கலாம். சரி சரி, அதுவும் இது காரணம் வகிக்கலாம். இருந்தாலும் அல்லாஹ் சொல்றா, நாங்க இந்த உங்களோட உள்ளத்தை விசாலமாக்கினோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அலம் நஷ்ரா, நாங்க உங்களோட உள்ளத்தை விசாலமாக்கினோம். இப்போ அல்லாண்ட அருள் ஒன்று வேணும். அது எங்கட இதயங்களையும் யாராலும் வந்து புலந்து அப்படி செஞ்சிட மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ்க்கு என்ன செய்யலும்? விசாலமாக்கலும். சரி, அதெல்லாம் மலக்கு வரங்கான்னு பார்த்துக்கிட்டீங்க. நீங்க அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க, யா அல்லாஹ் எங்களோட உள்ளங்களையும் என்ன செய், விசாலமாக்கி வை என்று சொல்லி துவா கேளுங்க. அப்ப விசாலமாக்கி வெய்யண்டு துவா கேட்டுட்டு மூடிக்கொள்ளும் படாத, கொஞ்சம் திறக்கும், திறந்து விஷயங்களை உள்ளுக்கு எடுக்கும். அப்ப எவ்வளவு எடுத்திக்கிறீங்க? இந்த வெளியில உள்ள பிரச்சனைகள் அது இதுன்னு சொல்லி எவ்வளவு விஷயங்களை உள்ளுக்கு எடுத்திக்கிறீங்க? இப்ப அடுத்தோடு உங்களோட உள்ளத்துல ஈக்குதா, அடுத்தோடு பக்கத்துல ஈக்குதா, உள்ளத்துல ஈக்குதா? இப்ப இங்க வாரீங்க, சும்மா சும்மா கேட்டு வைக்கிறேனே, சில நேரம் உங்களுக்கு கரைச்சலாம் மீக்கு நான் கேள்வி கேட்கறது. இங்க வந்தா எல்லாருக்கும் ஒரு சலாம், ஒரு கலாம், ஒரு சிரிப்பு, ஒரு முசாஃபா அப்படி செஞ்சுட்டு உட்கார்றவங்களும் இருப்பாங்க. வந்த பாட்டில் வந்தீங்கனாலும் ஒரு மூலையில் உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே இருந்துட்டு எழுப்பி போறதே மீக்கும். சரி, நான் இப்படித்தான் சொல்றேன், இந்த லாங்குவேஜில் தான் சொல்றேனே, நோவுமோ தெரியா? அப்ப ஒரு ஆள் வர்றாரு, அவரு அந்த வந்து உட்கார்ற வரைக்கும் எல்லாரோடையும் ஒரு சிரிப்பு, ஒரு சலாம், ஒரு முசாஃபா, என்ன செய்தி, சோமாய்க்கிறீங்களா, அதா இதா கேட்டுட்டு உட்கார்றா என்ன பொருள்? மனசு மனசு கொஞ்சம் பெருசு. அது வந்த மாதிரி வந்ததும் தெரியா, போனதும் தெரியா, ஒரு மூளையில வந்து சாஞ்சிக்கிண்டு அப்படியே இருந்துட்டு மொல்ல எஸ்கேப் ஆகி வைத்துடுறாரு. அது இங்க யார், மற்றவங்க யார் வந்தாங்க, பக்கத்துல யார் உட்கார்ந்துச்சு, அது இன்றைக்கு உட்கார்ந்து நாளைக்கு உட்கார்ந்து நாளன்னைக்கு உட்கார்ந்தாலும் கவலை ஒன்றும் இல்லை. ரைட், யார் உட்கார்ந்தது யார் போனன்றதை பத்தி யோசனையே இல்லை. மனுஷருடைய இயல்பு. ஆனா நல்லமா அப்படி உள்ளத்தை, எங்கட உள்ளத்தை நாங்களே என்ன செய்யப்படா, சுருக்கி சின்னதாய்க்கொள்ள படாது, கொஞ்சம் கொஞ்சம் விரிக்கணும். சரி, முகத்தையும் விரிக்கணும், முக மலர்ச்சின்னு தான் நான் சொல்றேன். முகம் மலரணும், சிரிக்கணும், சலாம் சொல்லணும், அப்ப உள்ளமும் விரியும். இப்படி இந்த உள்ளங்களை விரிச்சு எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து வாழணும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வோட உள்ளம் விரிவாயிச்சுன்னா எதிரிக்கும் இடமீச்சு, எதிரிக்கும் இடம் இருந்தது. எதிரியும் என்றைக்காவது ஒரு நாள் என்னோட நண்பனாகுவான், நண்பனாக இயலும். எனவே அவன் அப்படி தள்ளியே வச்சிடப்படாது, கொஞ்சம் அளவா தான் வச்சுக்கொள்ளணும், வந்தா எடுத்துக்கொள்ளையிலும் வைக்கணும் என்று தான் ரசூலுல்லாஹ் எதிரியோட பழகினான். எதிரிகளோட பழகிறதுக்கு நண்பர்களோட பழகிறதுக்கும் ஒரு சூத்திரம் உண்டு. சரி, அதை படிச்சு பழகினா நல்லா இருக்கும். அதாவது ஒரு நண்பரோட எப்படி பழகணும்னா, இவர் என்றைக்காவது ஒரு நாள் எதிரியாகலாம் என்றத மனசுல வச்சுக்கொண்டு பழகு. அப்ப நீங்க அவர் நண்பர்னு சொல்லி எல்லாத்தையும் அள்ளி கொட்டி அவருக்கு இறக்கம் காட்டி அப்புறம் கடைசியா ஏமாறுற நேரம் உங்களுக்கு என்ன நடக்கும்? அப்படியே நீங்க சுக்கு நூறா உங்களோட மனசு உடைஞ்சு போய்த்துரும். எதிரியோட எப்படி நடந்து கொள்ளணும்? என்றைக்காவது ஒரு நாள் நண்பனாக இயலும்
ஏண்டா மிச்சம் எதிர்த்து கொள்ளாம இருந்தா தான் நண்பனாயினா அவரை கிட்ட வச்சுக்கொள்ளலாம். எதிரின்ற ஒன்னே ஏசி திட்டி பதுவா செஞ்சு சபிச்சு நரகத்துக்கு அனுப்பி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு நண்பனாயினா கிட்ட எடுக்கலுமா? ஏலாம். அப்ப அளவா வச்சுக்கொள்ளணும். அது என்னடா உள்ளத்துல இடம் வச்சுக்கொள்றது. வந்தா நான் ஏற்றுக்கொள்வேன், வந்தா ஏற்றுக்கொள்வேன். அபூ சுஃபியான், அபூ ஜஹல் மௌத்தானத்தோட பத்ர்ல அபூ சுஃபியான் தான் தலைமை தாங்கினார். யாருக்கு? எதிரணிக்கு, குறைஷிகளுக்கு. அண்டையிலிருந்து மக்கா வெற்றி வரைக்கும் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் அழிக்கிறதுக்கு அவர் என்னவெல்லாம் செய்யலுமோ எல்லாம் செஞ்சார். யாரு? அபூ சுஃபியான். மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார். மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தார். இப்ப எடுக்க விருப்பம் வருமா, உதைக்க விருப்பம் வருமா? என்ன வரும்? இவ்வளவு காலம் இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு வேலை செஞ்சுட்டு இப்ப நல்ல புள்ள மாறி அவரு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். யாரு? அபூ சுஃபியான். எடுத்துக்கொள்ள யோசனை வருமா, விரட்டுற யோசனை வருமா? என்ன வரும்? சும்மா உங்களோட யோசனை சொல்லுங்களே. ரசூலுல்லாஹ் யோசனை கேட்டோம். எங்களுக்கு என்ன யோசனை வரும்? விரட்டதான் யோசனை வரும். ஏன்? ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் மனசுல இடம் வச்சுதான். அபூ சுஃபியானுக்கு ஒரு பெரிய கவலை. ஏன்னா அபூ சுஃபியான் தலைவராயிருந்தால் தானே. இனியும் தலைவராய்க்கலுமா? இஸ்லாத்துக்கு வந்தாச்சு, இனியும் தலைவராய்க்கலுமா? ஏலா. யார்கிட்ட போனது? இப்ப அவரு சாதாரண ஒரு ஆள். ஆனா ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றிக்கு போறோம், மக்காக்குள்ள போற நேரம் ஒரு அறிவித்தல் கொடுத்தாங்க. இன்றைக்கு கஅபால போய் தஞ்சமடைஞ்ச எல்லாருக்கும் பாதுகாப்பிக்குது. தங்கட வீடுகள்ல ஒதுங்கி கொண்டவங்களுக்கும் பாதுகாப்பிக்குது. அபூ சுஃபியான் வீட்டுல போய் தஞ்சமடைஞ்சவங்களுக்கும் பாதுகாப்பிக்குது அப்படின்னு சொன்னாங்க. கஅபத்துல்லாஹ்க்கு போனா அவங்களோட வீட்டுல இருந்தா அபூ சுஃபியான் வீடு என்னத்துக்கு? தேவையே இல்லை. ஆனா அதையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ சுஃபியானுக்கு ஒரு இடம் கொடுக்கறதுக்காக. விளங்கினா அந்த உள்ள அந்த உள்ளத்தை பாத்தீங்களா? அபூ சுஃபியானுக்கு ஒரு இடம் வச்சிருந்தது. அது அவ்வளவு பெருசு அந்த உள்ள. எதிரிகளையும் ஏற்றுக்கொள்ற உள்ள. அப்படி விசாலமான ஒரு உள்ள. இன்னைக்கு வீட்டுக்கு போனோடனே நீங்க லிஸ்ட் ஒன்று போடணும். எதெல்லாம் உள்ளுக்கு எதெல்லாம் வெளியேக்கிண்ட. வெளியேக்கிறது வேறையா ஒரு லிஸ்ட் போடுங்க, உள்ளுக்கிறதெல்லாம் இன்னொரு லிஸ்ட் போடும். போட்டு அடுத்த வேலை என்ன? உள்ளுக்கு சில நேரம் தேவையில்லாத நீக்கும். அதை என்ன செய்யணும்? உள்ளுக்கு சில நேரம் தேவையில்லாத நீக்கும். அதை வெளியில முக்கியமா தேவையானது சிலது வெளியில அதை உள்ளுக்கு எடுக்கணும். இது நீங்க வீட்டுக்கு போனோடனே செஞ்சு முடிக்கிற வேலை இல்லை. ஆனால் லிஸ்ட்டை போட்டு பார்த்தா கொஞ்சம் நாள் போட்டு பார்த்தா உங்களுக்கு விளங்கும். நாங்கள் எவ்வளவு தூரம் உள்ளுக்கு எடுத்துக்கிறோம், எடுக்காமிக்கிறோம், எங்களோட மனசு எவ்வளவு விசாலமாய்க்குது, சுருங்கிக்குது என்றதெல்லாம் விளங்கும். அப்ப இது ஒரு பெரிய அருள். அல்லாஹ் இன்னொரு குர்ஆன் வசனத்துல சொல்றான், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க விரும்பினா அவன் உள்ளத்தை விசாலமாக்குவான். மை யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு யஷ்ரஹ் சத்ரஹு. இதில் அலம் நஷ்ரஹ்னு தானே வந்து அந்த குர்ஆன் வசனத்திலையும் அல்லாஹ் சொல்றான், மை யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு. ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க விரும்பினா
யஷ்ரஹ் சதரஹு லில் இஸ்லாம், அந்த மனிதன் உள்ளத்தை இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹ் விரிவடைய செய்வான். இஸ்லாத்தின் பக்கம் விரிவடைய செய்வான். ஹிதாயத் என்றது விரிந்த உள்ளம், அதாவது இஸ்லாத்தின் எல்லா விஷயங்களுக்கும் இடம் தார உள்ளம் தான் அது. அதுதான் ஹிதாயத்தை பெற்ற உள்ளம். இஸ்லாம் சொன்னதெல்லாம் உங்களோட உள்ளத்துக்குள்ள ஈக்குதா? இஸ்லாம் சொன்னது எல்லாத்துக்கும் உங்களோட உள்ளத்துல இடம் ஈக்கா? அதுதான் கேள்வி. இருந்தா அது ஹிதாயத்தை பெற்ற உள்ளம். நபியே, உங்களோட உள்ளத்தை நாங்க அப்படி விசாலமாக்கினோம் என்னெல்லாம் சொல்றோம். சரியா? உலகத்துல வாழ்ற இடம் சின்னதாகி கேளும். வாழ்ற குடிசை சின்னதாகி கேளும். சரி, ஆனா அந்த குடிசையில வாழ்ற மனிதன் உள்ளம் விசாலமாயிக்கணும். சிலாக்கள் விசாலமான இடத்துல வாழ்றாங்க, பெரிய இடம். அந்த வீட்டுல ஹால்ல இருந்து கிச்சனுக்கு ஒரு 5 நிமிஷம் நடக்கணும், அவ்வளவு பெருசு வீடு. ஆனா உள்ளம் சின்னது. உள்ளம் சின்னது. அந்த வீட்டில் இருக்கிற சாமான்களும் அந்த வீட்டில் இருக்கிற வசதிகளும் மட்டும்தான் அந்த உள்ளத்துல இருக்கும். சில ஆக்களை நீங்க பார்க்கல. இப்படி சொல்றேனே விளங்குறதுக்காக வேண்டி, இடையில கோச்சு குலவானம்னு அடிக்கடி சொல்றேன். ஏண்டா சில விஷயங்கள் அந்த விளங்குறதுக்கு சொல்லணும் தானே, அதுக்காக. இப்ப ஒரு வீட்டுல ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு சரியான கவனம் இந்த வீட்டுல இருக்கிற சாமான்கள்ல, வீட்டுல இருக்கிற சாமான்கள்ல தொடையலா, பிடிக்கலா, தூக்கலா, வைக்கலா. அங்க இருக்கிற சோஃபா செட்டுகள்ல யாரும் உட்கார்ந்துடப்படாது. அது எந்த வாங்கி வச்சுக்கிறோம் தெரியா? சரி, ஓ என்னமா அந்த விரிச்சு வச்சுக்கிறதெல்லாம் நொறுங்கிடப்படாது. மினுங்கி கிண்டிக்கிறதுல என்னமா ஊத்தப்பட்டுறப்படா. இப்படி சரியான கவனம். அது எந்த நேரம் தேய்க்கிறது, துடைக்கிறது, மினுக்கிறது, பார்க்கறது. சரி, பார்க்கற மட்டும் இல்ல, பிடிச்சியும் பார்க்கற. இப்படி அது சரியான கவனம் வீட்டுல இருக்கிற. இப்படி ஆக்கட வீட்டுக்கு யாராலும் விருந்தாளிகள் வந்தா நாசம் போகங்காட்டிலும், அதுகளெல்லாம் பெய்த்து முடியங்காட்டிலும் அந்த உள்ளம் படக் படக்கண்டு அடிச்சுக்கிட்டே. சரி, அங்க சாமானுடையாட்டியும் உள்ளம் எத்தனையோ முறை உடஞ்சி நொறுங்கிதான் போ. ஏன்னா இந்த பிள்ளைகள் எங்க ஓடுது, ஏறுது, உட்காருதா, இழுக்குதா, பெரட்டுதா, அதிலே பார்த்து பார்த்து வாப்பா. என்ன விஷயம்? என்ன விஷயம்? அந்த உள்ளத்துல இருக்கிறது அவ்வளவுதான். அந்த வீட்டுல இருக்கிற சாமான்கள் கொஞ்சம் தான் அந்த உள்ளத்துல இருக்கும். அவ்வளவு சின்னது. இந்த சாமான் கொஞ்சத்தை வாங்கி வச்சுக்கிட்டு பண்ற பாடு. அதை விட இதுகள் ஒன்றும் இல்லாம இருக்கிறது சில நேரம் சலாமத்தாய். அப்படி இருக்கிறாங்க மனுஷர்கள். அப்படிங்கிறாங்க. அவதியா, கஷ்டமா, இல்லாட்டி சொகுசாது என்னத்துக்கு எல்லாம் வாங்கி வச்சுக்கி? சாமான்கள் எல்லாம் பசந்தா வாங்கி வச்சுக்கிற என்னதுக்கு? சொகுசன்னு சொல்லி. அப்படித்தானே? உண்மையிலே சொகுசாது? சொகுசா அவதியா? சரியான அவதி. அது சொகுசு இல்லை. என்ன, அது சின்ன உள்ளம். பெரிய உள்ளம்டா, ஆகு வந்தா என்ன, பெரட்டினா என்ன, போட்டா என்ன. ஒருத்தர் நல்லா அழகா வீடு கட்டி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு, சரி, புதிய வீட்டுக்கு குடி போனார். பெய்த ஒரு மாசத்துல அந்த வீட்டுக்கு போனா வீட்டுல கீறாத இடம் இல்லை. சரி, பிள்ளைகள்
அங்க இங்கெல்லாம் கீறி வச்சு. அவ சும்மா நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஊடி பிடிக்கிறேன்னு சொல்லி. என்ன செய்ய, பிள்ளைகளுக்கு சுதந்திரம் ஈக்கணுமே. அதை ஏறாதே வானம் கீறாதே வெய்யன்னு பிள்ளைகளை அடிச்சா ஊடு என்னத்துக்கு கட்டினேன். அதே சுதந்திரம் ஆகிக்கட்டும், எல்லாம் வளர்ந்தது பிறகு மர பெயிண்ட் அடிப்போம். அவர் சொன்னார், பிள்ளைகள் வளர்ந்ததுக்கு பிறகு என்ன செய்வோம், ஒரு 50,000 ரூபா போகும், அதுக்கப்புறம் மர பெயிண்ட் கொண்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லி. என்ன விளங்குது, ஊடு அவரோட மனசுல இல்லை. எது மனசுல எதுங்குது, பிள்ளைகளும் நல்ல உள்ளமா, நல்ல உள்ளமா, நல்ல உள்ளம் தானே, நல்ல உள்ளம், நல்ல மனசு. அந்த ஊட்ட பசுந்தாமி இன்னைக்கு வச்சுக்கொள்ளணும். ஊட்ட பசுந்தா வச்சுக்கொள்றதுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்கு ஒரு 100 ஏச்சு. சரி, பாவம் பிள்ளை. அப்ப இவர் என்னத்துக்கு ஊடு கட்டுற? அப்ப இப்படித்தான் ஆக்கள் ஈக்கிறாங்க. நான் செல்லாததுகள் விளங்குமாய்க்கும் உங்களுக்கு. சென்றது கொஞ்சம், அங்க செல்லாததுகள் ஊட்டுகள் அங்கெல்லாம் வீக்கும் தானே, அதெல்லாம் விளங்கும். ரைட். இப்படி இந்த சின்னத்தனமான உள்ளங்களோட வாழப்படாது, விசாலம். அது ஒரு அருள் என்றத முதலாவது அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு செஞ்ச. ரசூலுல்லாஹ்ட ஊடு எப்படி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இஞ்சாங்க, என்ன இருந்தது, ஒரு விரிப்பு, ஒரு பாத்திரம், அது என்னமா 2, 3, 4, 5 சாமனல், அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு அடுப்பு எரிஞ்சா 2, 3 புறைகள் பிறக்கும், அடுப்பு எரியாது. அப்போ ஒன்றும் இல்லை. அந்த வீட்டுக்குள்ள போனா ஒரு மனுஷனுக்கு என்ன யோசனை வரும், ரசூலுல்லாஹ்ட வீட்டுக்கு வாழ்ற யோசனை வருமா, வாழ ஏழாண்டு யோசனை வருமா? பொம்பளைகிட்ட தான் கேட்கறது. அப்படி ஒரு வீட்டுக்குள்ள போனா வாழ 7 மணி யோசனை வருமா, வாழ 7 யோசனை வருமா? வாழ 7 கஷ்டம். அந்த வீட்டுக்கு தான் ரசூலுல்லாஹ்ட மனைவிமார்கள் எல்லாம் இருந்தாங்க. ஒரு டைம்ல மனைவிமார்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ஹைபர் யுத்தத்துக்கு பிறகு நிறைய சொத்துகள் எல்லாம் வந்தது, கனிமத் பொருட்கள் எல்லாம் பங்கு வச்சு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு கொண்டும் எடுக்கல, வீட்டுக்கு சாமான் உண்டும், எல்லாரோட வீட்டுகளுக்கும் சாமான் பேய்த்தது. ரசூலுல்லாஹ்ட வீட்டுக்கு ஒன்றும் வரல. ரசூலுல்லாஹ்ட மனைவிமார்களுக்கு கொஞ்சம் சரியில்லை. சரி, சரளம் போறதானே நீ. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு யோசனை, ஒரு மகாநாடு நடத்தினான். என்ன மகாநாட்டின முடிவு, சாமான் கொஞ்சம் வேணும். எங்க வீட்டுல சில வசதிகள் செஞ்சு கொள்ளணும். ரசூலுல்லாஹ்க்கு பொல்லாத கோபம் கொண்டு வந்தது. அப்ப அல்லாஹ் சொன்னான், ஒன்று ரசூலுல்லாஹ்வை தெரிவு செய்யுங்க, இல்லாட்டி சாமனை தெரிவு செய்யுங்க. இதுதான் சந்தர்ப்பம் இந்த வீட்டுல இருந்து போறதுக்கு. யாரை விட்டுட்டு போம், ரசூலுல்லாஹ் விட்டுட்டு பேய்த்திருவோம். அல்லாவே சாய்ஸ் ஒன்று தந்திக்கிறான் என்று என்ன செய்யல அந்த மனைவிமார்கள், என்ன செய்யல. இங்க வாழ 7 மணி தான் அவங்க முடிவு செஞ்சாங்க. ஏன் அப்படி முடிவு செஞ்சாங்கண்டா, அந்த ரசூலுல்லாஹ்ட விசாலமான உள்ளமைக்குதே, அந்த உள்ளத்தோட வாழ்றது சாமான் இல்லாம வாழ்றதை விட லேஸ். அது வாழ்ந்து அவங்களுக்கு நல்லா, அவங்க அந்த வாழ்ந்து படிச்ச பாடம். இந்த குறுகின சின்னத்தனமான உள்ளங்கள் ஈக்கிற இடத்துல எது கஷ்டம், சேர்ந்து வாழ கஷ்டம்.
சரி, சின்ன சின்ன உள்ளங்கள் கொண்டவர்களோடு இருந்து வாழ கஷ்டம். கஷ்டமா லேசா? எனக்கு என்ன தெரியா, நான் சொல்றேன். உங்களோட அனுபவம் உங்களுக்கு சொல்லுமாய். பல கஷ்டமாய்க்குமே. ஏன்னா எல்லாத்துலேயும் கையை குத்திக்கிண்டு, கேள்வி கேட்டுக்கிண்டு, நச்சரிச்சுக்கிண்டு, குறை சொல்லிக்கிண்டு, அப்படித்தான் நினைக்கிறேன். அந்த சின்ன சின்ன உள்ளம். பெரிய உள்ளம் இருந்தா எப்படி நிற்பாங்க? அது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அலட்டி கொடுறல, கணக்கெடுக்கிறல, மன்னிக்கிற, விட்டு கொடுக்குற, அப்ப வாழ்றது லேசி. சரியான ராகத்து, மனசுக்கு நல்ல சந்தோஷம். சாமான்கள் இல்லாட்டியும் அது ஒரு சொர்க்கம் மாதிரி. அப்படி வாழ்றது நல்ல வாழ்க்கை. அப்ப இது ஒரு அருளா இல்லையா? எது எது? இவ்வளவு நேரம் பேசின எதை பத்தி? விசாலமான உள்ளம். விசாலமான உள்ளம் ஒரு அருளா இல்லையா? பெரிய அருள், சின்ன அருள் இல்லை. சின்ன அருள் அல்லவா? அதுதான் அல்லா கேட்கிறான், சதுரன். அப்படி உள்ளம் விரிஞ்சா அடுத்து இன்னொரு விஷயம் நடக்கும். அன்க விஸ்ர, நபியே உங்களோட சுமைய நாங்க உங்கள இருந்து அப்படி இறக்கி வச்சோம். உங்களோட சுமைய நாங்க உங்கள இருந்து இறக்கி வச்சோம். இறக்கி வைக்கலையான்னு அல்லா கேட்கிறான். இந்த உள்ளம் விசாலமாகினா மனசுல இருக்கிற சுமைகள் குறைஞ்சிரும். நான் சொன்னேனே, அந்த வீட்டுக்கு விருந்தாளிகள் வர கதை உண்டு. சரி, யாராலும் வந்தா உள்ளம் எப்படி இருக்கும்? உள்ளத்துக்கு சரியான கஷ்டம், சுமை, பாரம். ஈவன் வெளியில இருந்து யாராலும் வந்தா இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிறது தூக்கினாலே எடுத்தாலே வச்சாலே கஷ்டம்தான். அதுகளுக்கு ஒரே ஏச்சி, திட்டு, பதுவா இதுகளோட தான் அந்த வீட்டுக்கு விஷயங்கள் நடக்கும். அப்ப சரியான சுமையோட தான் அப்படி ஆட்கள் வாழ்றான். கஷ்டம். எப்படித்தான் அந்த சுமைகள் எல்லாம் இந்த சுமைகளை என்னமான ஒரு பெரிய பாரத்தை தலையில வச்சு கொண்டிருந்தா ஒரு மனுஷனுக்கு வர யோசனை என்ன? நல்ல சோமாய்க்கு வச்சுக்கிட்டே இருப்போம். அப்படின்னு யாராலும் பாரத்தை தூக்கி வச்சுக்கொண்டே இருக்கிறான். என்ன யோசிக்கிற? எப்ப இறக்குறேன்னு தானே யோசிக்கிறது. எப்ப இறக்குறேன்னு தான் எப்ப ரிலாக்ஸ் ஆகிறது. மனுஷனுக்கு இந்த குணம் அந்த எப்பவுமே இயல்பா வாரது. ஒரு பாரத்தை கையில நிர்மாணம் எடுத்தா பேக் ஒன்றை தூக்கிட்டு போனாலும் அதை எப்ப வைக்கிறது. ஆனா இதுவள் தூக்கிக்கிட்டே இருக்குதுவள். யாரு கொஞ்சம் படப்பு கழிக்குது, அதுகள் பாரத்தோட தான் வாழ்றது. இறக்குறதும் இல்ல, அவதிப்படுறதும் தான். அவதிப்படுறதும் தான், இறக்கி வைக்கிறதும் இல்லை. புதுனமானதுவள். சரி, பாரத்தை இறக்கிலே வைக்கணும், ஆனா இறக்குறல, அதை சுமந்து கொண்டு தான் நிற்கிறது. அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ்ட பாரங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட உள்ளத்துல பெரிய ஒரு பாரம் இருந்து, அது உண்மையிலே நல்ல பாரமும் தான். அல்லாஹ்ட ரசூலுல்லாஹ்ட உள்ளத்துல இருந்த பாரம் என்ன? ஒரு பாரம் இருந்தது 40 வயசுக்கு முன்னுக்கு. என்ன? அவங்க அந்த சமூகத்தை பார்த்தாங்க, சீரழிவுகளை பார்த்தாங்க, நடக்கிற பாவங்களை பார்த்தாங்க, அநியாயங்களை பார்த்தாங்க. பார்த்து இதுக்கு என்ன தீர்வு? இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? எப்படி வழிகாட்டுறது? எப்படி இது இல்லாமக்குறது? இதை யோசிச்சா பாரமாகுமா இல்லையா? யோசிச்சா பாரமாகுமா இல்லையா? எங்களுக்கு இப்படி ஒரு பாரம் விளங்கவே மாட்டாது. நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அது பாவம் நடக்குது, அநியாயம் நடக்குது, சீரழிவுகள் எல்லாம் நீக்குது, என்ன செய்ய? நாங்க இந்த பாரத்தை லேசா இறக்கி வச்சிருவோம்.
என்ன செய்ய காலம் கெட்டு போய்த்தது. இவ்வளவுதான். காலம் கெட்டு போய்த்தது வார்த்தையால இந்த பாரத்தை அப்படியே தட்டி விட்டுருவோம். ஆனா ரசூலுல்லாஹ் அதை சுமந்து கொண்டிருந்தாங்க. என்ன செய்யற இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன, இந்த பாவங்களை எப்படி இல்ல, இது பெரிய ஒரு சும ரசூலுல்லாஹ். அல்லாஹ் இறக்கி வச்சானா, அல்லாஹ் இறக்கி வச்சானா தீர்வை கொடுத்தான், வழிகாட்டல கொடுத்தான், மார்க்கத்தை கொடுத்தான். இப்ப ரசூலுல்லாஹ்க்கு நம்பிக்கை, இந்த பிரச்சனை என்ன செய்யணும், தீர்க்கணும். ஏற்கனவே நோய் மட்டும்தான் தெரிஞ்சு கொண்டிருந்தது, மருந்து மருந்து தெரியும், மருந்து மருந்து தெரியான்றதுனால அதை யோசிச்சு யோசிச்சு மனசுக்கு ஒரு கஷ்டம் பாரு. இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான், என்ன செஞ்சான், மருந்தையும் கையில கொடுத்தான். இந்தாங்க மருந்து, இந்த நோய்களுக்கு நீங்க இந்த மருந்தை கொடுங்கன்னு சொல்லி. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு ஒரு ரிலாக்ஸ். அதுதான் ரசூலுல்லாஹ் உள்ளத்துல இருந்த பார். அப்ப ரசூலுல்லாஹ் உள்ளத்துல இப்ப மருந்து அவங்களுக்கு கைக்கு கிடைச்சாச்சு. இப்ப மருந்த யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், இப்ப மனுஷர்களுக்கு மருந்தை கொடுக்கணும், அவங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கணும். கொடுக்க போனா எல்லாரும் மருந்து எடுக்கிறாங்களா? கொஞ்சம் நோயாளியை நீக்கிற மருந்து கொடுக்க போனா என்ன சொல்ற தெரியுமா, யாருக்கு மருந்து வேணும், உங்களுக்கு தான், நாங்க நல்லா தைக்கிறோம். சரி, அப்படி சொல்ற நோயாளிகளை மீக்கிற தெரியுமா உங்களுக்கு, தெரியுமா அந்த நோயாளிகளை? சும்மா பார்த்துக்கு நீக்கிறீங்க என்ன. சில நோயாளியை நீக்கிற அவங்களுக்கு மருந்து கொடுக்க போனா அவங்க என்ன சொல்லுவாங்க, சில நேரம் அந்த அப்படி நோயாளியை நீங்க டாக்டர்கிட்ட கூட்டிக்கொண்டு போனோன்னு வைங்களே, அவர் உடனே சொல்லுவார், இவரை கொஞ்சம் பாருங்க டாக்டர். யார கூட்டின்னு வந்தால இவருக்கு கொஞ்சம் சரியில்ல, அவரை பாருங்கன்னு அவர் சொல்லுவார். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் மறந்து கொடுக்க போன நேரம் அந்த சமூகம் நடந்து கொண்டது. யாருக்கு நோய் என்று செலுச்சுது, அவங்க நோய் என்று நோயாளிகள் என்று அவங்க ஏற்றுக்கொள்ளல. அவங்க ரசூலுல்லாஹ்க்கு தான், ரசூலுல்லாஹ்க்கு நோய், ரசூலுல்லாஹ்க்கு பைத்தியம் அப்படி சொன்னாங்க. அவர் பைத்தியக்காரன்டாங்க, சூனியக்காரன்டாங்க. நோய் யாருக்குன்னு சொன்னாங்க, நோய் அவங்களுக்குன்னு சொல்லல, ரசூலுல்லாஹ்க்குன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் திரும்பவும் அந்த மனச்சுமை, ஏற்கனவே மருந்து இல்லைன்னு இந்த கவலை சுமை, இப்ப மருந்து கிடைச்சாச்சு, கொடுத்தா எடுக்கிறாங்கல்ல, இப்ப எடுக்கிறாங்கல்ல, அதுக்கும் அல்லாஹ் ஆறுதல்கள் சொல்லி ரசூலுல்லாஹ் உள்ளத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்க கொடுக்கிறாள் தான், நீங்க ஹிதாயத்தை கொடுக்கிறாள் இல்லை. நீங்க என்ன கொடுங்க, நீங்க மருந்த கொடுங்க. உங்களுக்கு எதை கொடுக்கலாம், குணத்தை கொடுக்கலாம். உங்களுக்கு நீங்க மருந்த கொடுங்க. குணத்தை யார் கொடுக்கிற, அல்லாஹ் கொடுப்பான். எனவே நீங்க அந்த கவலை என்ன செய்யுங்க, கொடுங்க. நீங்க மருந்த கொடுத்துக்கின்றீங்க, நீங்க மறந்த கொடுங்க. நீங்க ரசூலுல்லாஹ் மனுஷனோட கோவப்பட மாட்டாங்க. நீங்க உங்களோட பிள்ளைக்கு என்னமாலும் செய்யன்னு ஒரு 10 முறை சொன்னா உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு என்ன வரும், கோபம் வரும். சரி, ரசூலுல்லாஹ் 100 முறை சொன்னாலும் ஒருத்தருக்கு அவர் செய்யலாட்டி கோபம் வராது. ஏன் கோபம் வராது, ரசூலுல்லாஹ் அந்த செய்யணும்னு எதிர்பார்க்கிற அந்த உள்ளந்தான் அவங்ககிட்ட இருந்ததுன்னா செய்யலன்ற சைடை பார்த்து கோவப்படல. அப்ப அதான் அந்த சுமைய அல்லாஹ் என்ன செஞ்சான், இறக்கி வச்சான். எங்களுக்கு அப்படி இல்லை, 2 முறை சொன்னோடனே பொத்திக்கின்னு வந்துடும் கோவம். சரி,
பெரிய என்னமோ சீர்திருத்தவாதி எல்லாம் செஞ்சு முடிச்சு வீட்டில் மட்டும்தான் இன்னும் பிள்ளைகளை திருத்தல, அதுவரை மட்டும்தான் நீங்க சொல்றதை கேட்கறது இல்லைன்ற மாதிரி அதுவரோட அள்ளிக்கிட்டு பாயிறது. அப்படி இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் மிச்சம் சாஃப்ட், சரியான சாஃப்ட். செல்லுவாங்க, மருகா செல்லுவாங்க, மருகா செல்லுவாங்க. அபூஜஹலை போய்த்து 100வது முறை இஸ்லாத்துக்கு வான்னு கூப்பிட்டாங்க. 101வது முறையும் போய்த்து கூப்பிட்டாங்க. அவன் வரவே இல்லை கடைசி வரைக்கும். துவா கேட்டாங்க, யாரெல்லாம் இந்த அபூஜஹலையாவது, இல்லாட்டி அபுல் ஜஹல் அவருடைய பேர் அபுல் ஹக்கம், அறிவின் தந்தை என்று தான் அவருக்கு பேர். அவரு செஞ்ச வேலையினால அபு ஜஹலா போய்த்தார். இந்த அபுல் ஹக்கத்தை இல்லாட்டி உமரை, 2 பேர்ல ஒரு ஆளை இஸ்லாத்துக்கு தான், அதாவது இவர் வரலாட்டியும் பரவாயில்ல, அல்லாவாலும் கொண்டு தந்தா நல்லமேன்னு சொல்லி கூப்பிட்டு 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 வரலாட்டி கடைசியா என்ன துவா செய்வார் ஒருத்தர், நாசமா போட்டும், அப்படித்தானே துவா செய்யற. 2 முறை சொல்லிட்டே நாசமா போட்டு துவா செய்யறாக்கள் தான் நாங்க. 100க்கும் அதிகமான தடவைகள் அழைச்சிட்டு இல்ல வரலன்றதுக்கு போறோம், அல்லாஹ்கிட்ட கேட்கிறேன்டா. அது அந்த பாரம் இல்லாத ஒரு உள்ளம், அது விளங்கினாது. இப்படி வாழ இயலுமா? அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன், இப்படி வாழ இயலுமான்னு கேட்கிறேன். கஷ்டம். அப்படி வாழ்றதுதான் கஷ்டம் உண்மையிலே. எப்படி எப்படி அதாவது இந்த பாரத்தை சுமந்து கொண்டு வாழ்றது கஷ்டமா, இறக்கிட்டு வாழ்றது கஷ்டமா? எது கஷ்டம்? சுமந்து கொண்டு வாழ்றது தானே கஷ்டம். அப்பவும் இறக்குறது கஷ்டமா? எங்கிட்ட புதினமான கேசுகள். சரி, பாரத்தை சுமந்து கொண்டு வாழ்றதுதான் உண்மையிலே கஷ்டம். ஆனா இறக்குறதும் இல்லை, இறக்குறதும் இல்லை. உண்மையிலே அதுக்கு அல்லாஹ்வுடைய அருள் தேவை. உங்கள்கிட்ட இருக்கிற பாரங்கள் எல்லாத்தையும் இறக்கிட்டு சும்மா ரிலாக்ஸா நீங்க ஈக்கிறேன்னு சொன்னா அதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியணும். அல்லாஹ் என்ன கேட்கிறான்டா, வவலானா அன்க விஸ்ரன், நபியை நாங்கத்தான் இறக்கி வச்சோம், உங்களோட சுமைய நாங்க இறக்கினோம் என்னெல்லாம் சொல்ற. அதின விளைவா அது எப்படிப்பட்ட சுமைன்னா, அல்லது அது சின்ன சுமை இல்லை, அல்லாஹ் சொல்றான், அல்லது அன்கத தஹ்ரக், உங்களோட முதுக முள்ளந்தண்ட முறிச்ச சுமை. அது உங்களோட முதுக உடைக்கிற அளவுக்கு அந்த சுமை பாரமானது. அப்படின்னா தூக்கலாத அந்த சுமையத்தான் நல்லா இறக்கி வச்சான். தூக்கலாத சுமையத்தான் நல்லா இறக்கி வச்சான். ஊட்டி போய்த்து இன்னொரு லிஸ்ட் போடுங்க. நான் லிஸ்ட் எல்லாம் போட சொல்றதான், போடுவீங்களோ இல்லையோ யாருக்கு தெரியும். சரி, வீட்டுக்கு போய்த்து இன்னொரு லிஸ்ட் ஒன்று போடுங்க, நீங்க சுமந்திக்கிற சுமைகள் எல்லாம். சரி, நீங்க சுமந்திக்கிற சுமைகள் எல்லாம். அது என்ன சுமை, எப்படி விலையும் கொள்ற? நாங்க சுமந்திக்கிற சுமைன்னு சொல்லி எப்படி விலையும் கொள்ற? அது எப்படி விலையும் கொள்ற? நேரத்தோட உள்ளத்துக்கு கொண்டு எடுக்கிறேன்டா எப்படின்னு சொல்லி பார்த்தோம். உள்ளத்துக்கு கொண்டு எடுக்கிறேன்டா எப்படி, என்ன அதை நேசிக்கிறது, அதை விரும்புறது, அதை முக்கியம் என்று கருதுறது, அதுதான் உள்ளத்துக்கு எடுக்கிறது. சரி, இப்ப கேள்வி, இப்ப உள்ளத்துல இருக்கிற பாரத்தை எப்படி விளங்குற? நீங்க உங்களைய நிறுத்தி பார்த்துட்டு அந்த பாரத்தையும் சேர்த்து கொண்டு ஏறினா இந்த கூட வார கிலோய்க்குமே எப்படி நிற்கிற? இந்த பாரத்தை எப்படி நிற்கிறது, எப்படி பார்க்கிற? உங்களுக்கு அடிக்கடி இந்த கவலைதார விஷயங்களுக்கு தானே, அதெல்லாம் ஒரு லிஸ்ட் ஒன்று போடுங்க. சரியா? உங்களோட மனசை வருத்தி கொண்டிருக்கிற
எந்த நேரம் உங்களைய சும்மா உட்கார்ந்தா அப்படி யோசனை போகும். முன்னுக்கு வந்த ஆளும் தெரியா, யோசிச்சு கொண்டு என்னமோ யோசிச்சு கொண்டிருக்கிற அது அப்படி உங்களோட மனசுல எப்பவும் திரும்ப திரும்ப வந்து உங்களைய அலட்டி உங்களைய யோசிக்க வச்சு கவலைய ஏற்படுத்த அப்படி விஷயங்கள் கொஞ்சம் மீக்குமே. அதெல்லாம் போடுங்க. போடலுமா? ரகசியமா போட்டு பாருங்க, மற்றவங்களுக்கு காட்டிட வேணாம். அதெல்லாம் பொல்லாத ரகசியங்க. அதெல்லாம் போட்டு பாருங்க. போட்டுட்டு இப்ப மனசுல இந்த தாளுக்கு போட்டாச்சு, இறங்கினா பாரம் இறங்கிடுமா? இறங்காது. இப்ப யோசிங்க, இறக்கலுமாண்டு இந்த பாரத்திலிருந்து ரிலாக்ஸ் ஆக இயலுமா? ரிலாக்ஸ் ஆக இயலுமா? ஏழுமான்னு பார்க்கணும். என்ன சும்மா படுகுது, ஏழுமைக்குமா ஏழாமைக்குமா கஷ்டமாய்க்குமா? இந்த மனசை வருத்தி கொண்டிருக்கிற கவலைகள் யோசனைகள் அது இன்னொரு மாதிரியும் விலையும் கொள்ள. நீங்க யாராவது கண்டா கதைக்கிற விஷயங்கள் அதுதான் பாரம். இந்த பாரத்தை இறங்கி வைக்கிறது தான் எனக்கு கதைக்கிற. அது இறங்கினு நினைக்கிற மறு அடுத்த நாள் இன்னொருத்தர கண்டா மறு இறக்க பாக்குறேன்டா மறு அவர்கிட்ட கதைக்கிற. கதைச்சதுக்கு பிறகுமா பாரம் இறங்கின மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல மறு ஒரு கிழமை பிறகு இன்னொருத்தர கண்டா இறங்க ட்ரை பண்றதா இறங்குறல, இறங்க ட்ரை பண்ற இறங்குறல. ஏழுமா இறக்குறதுக்கு? ஏழுமா? எப்படி இறக்குற? எப்படி இறக்குற? எப்படி இறக்குறேன்டா, நீங்க அந்த உங்களோட மனசுல அந்த கவலைய ஏற்படுத்தி கொண்டிருக்கிற விஷயம் கொஞ்சம் மீக்குதே, அது நீங்க லிஸ்ட் போடும். நான் ஜோக்குக்கு லிஸ்ட் போடுங்கன்னு சொல்றேன்ல, சீரியஸா தான் சொல்றேன். சீரியஸா தான் நான் சொல்ற லிஸ்ட் எல்லாம் போட்டாலே ஒரு நல்லா அந்த வாழ்க்கையை படிச்சு கொள்ளணும் உங்களுக்கு. அப்படி எல்லாம் போட்டு பார்த்தா அதுவும் ஒரு பாடத்தை உங்களுக்கு படிச்சு தருது. நீங்க இதுகளெல்லாம் தூக்கி மனசுல வச்சுக்கிறீங்க. இந்த தேவையில்லாத கொஞ்சத்தை மனசுல வச்சு அத நீங்க தான் விழ விடாம பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்க. ரைட்? உங்களுக்கு என்ன செய்யலாம்டா, அதை விட பெரிசொண்ட மனசுக்கு எடுத்தா இது கீழே போய்த்திரும், விழுந்துரும். இந்த பாரம் அதை விட பெரிசொண்ட மனசுக்கு எடுத்தா இது கீழே போய்த்திரும். இப்ப சொல்லுவோமே, அந்த வீட்டு உதாரணம் தெரியுங்களே, அந்த வீட்டுல சாமான்கள் வச்ச மாதிரி இருக்கணும், அங்களைங்களை சரிஞ்சிடப்படாது, விழுந்துடப்படா, நொறுங்கிடப்படான்னு சொல்லி அந்த சரியான கவனம் இது. அது ஒரு கவலையா இல்லையா? அது ஒரு பாரமா இல்லையா? பாரம். அந்த பாரம் இல்லாம போகணும்னு சொன்னா அதை விட பெரிய ஒரு விஷயம் அந்த மனசுக்கு வரணும். என்ன? இப்ப சொல்லுவோமே, திடீரென்று இந்த வீட்டுல அப்படி பார்த்து 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 இருந்த ஆளுக்கு வேறொரு பிரச்சனை மனசுக்கு வந்துட்டு. அது என்னண்டா, ஒருத்தர் திடீரென்று சோமிலாம் போயிட்டார். சரி, இப்ப மனசுல எது கவலை? அவரை கவனிக்கணும். இதை கவனிச்சு நிக்கணுமா? இது இறங்கிடும். இப்ப வேறொரு விஷயம் வந்து அப்ப அதுவும் இன்னொரு கவலை தான். வேறொரு உதாரணம் சொல்றேன்னு சொன்னா, அந்த வீட்டுல ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆள் அப்படி, இன்னொரு ஆள் நல்ல மனுஷனா. அவருக்கு ஊன் இல்லை, அவரோட பிரச்சனை. அவர் ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிறார். அவருக்கு அங்க போகணும், படிக்கணும், எக்ஸாம் வருது,
ரைட், அதுக்கு அட்டென்ட் பண்ணணும். அவருக்கு இந்த வீட்டில் இருக்கிற விஷயத்த பார்த்து கொண்டு இது மினுங்குதா பசுந்தாய்க்கா வச்ச இடத்துல ஈக்கா பார்த்துக்கிட்டு கேளுமா? ஏ ஏ அதை பார்த்து கொண்டு இருந்தா அந்த பெரிய வேலைக்கு. அப்ப பெரிய சொண்டுக்கு போனா இந்த சின்னது, இந்த சின்ன பாரம் இறங்கிடும். ரசூலுல்லாஹ் உள்ளத்துல பெரியோரு விஷயம் இடம் பிடிச்சது. எது? அல்லாஹ், அல்லாஹ்ட மார்க்கம், சுவர்க்கம், மறுமை, இந்த மனித சமூகம், இதுகளெல்லாம் இவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும், இந்த பணியை செய்யணும், அதுக்காக உழைக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளத்துக்கு வந்தோடனே இந்த சின்ன சின்ன கவலைகள் எல்லாம், பாரங்கள் எல்லாம் அப்படியே இறங்கிட்டு விலகி. நான் பாரத்தை குறைக்கிறதுக்கு வழி, பாரத்தை குறைக்கிறதுக்கு வழி விலங்குதா? அதாவது பெரிய ஒரு விஷயத்தை எடுங்க, சின்னது இறங்கி. இப்ப இந்த கிளாஸுக்கு வந்ததுனால என்னமாலும் பாரங்கள் குறைஞ்ச மாதிரி ஃபீலிங் உங்களுக்கு ஈகுதா? சும்மா இடையில கேட்டு பாக்குறது. இந்த கிளாஸுக்கு வந்ததுனால இதுக்கும் இப்ப இந்த மொஹித் கோர்ஸுக்கும் வாரீங்க தானே, இது இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு இதுகளுக்கு வந்ததுனால என்னமாலும் பாரங்கள், எல்லா பாரமும் குறையாட்டியும் ஒரு 2 பாரங்கள் குறைஞ்ச மாதிரி என்னமாலும் ஃபீலிங் உங்களுக்கு வந்தீங்கதா? அதுக்கு என்ன காரணம்? நீங்க எவ்வளவு நாளும் தூக்கி வச்சு கொண்டு அந்த சாமான் நீங்கதே. இப்ப வேறொண்ட நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? மனசுக்கு எடுத்துக்கிறீங்க. அது நீங்க தூக்கி வச்சு கொண்டிருந்ததை விட பெரிசா சின்னதா? பெரிசு. இந்த பெரிசை எடுத்ததுனால அது கொஞ்சம் லூஸ் ஆகி, அதான் பாரத்தை குறைக்கிறேன். மனசுல இருக்கிற பாரத்தை இறக்குறதுக்கு என்னத்தையாலும் போட்டு உள்ளுக்கு கிண்டி எடுக்கிறதுக்கு அங்க ஒரு ஆப்பையும் இல்லை. அதை விட முக்கியமான ஒன்றை மனசுக்கு எடுக்கிறது தான் வலி. நம்ம ரசூலோட முதுக முறிச்சு கொண்டிருந்த ஒரு பாரத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான்? இறக்கி வச்சான். அதுல இன்னொரு விளைவு, வரஃபஅனா லக திக்ரன், நபியே உங்களோட திக்ர நாங்க இந்த உலகத்துல உயர்த்தினோம். உங்களோட திக்ரண்டா உங்களோட ஞாபகத்தை. இந்த விசாலமான உள்ளத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டா அவனுக்கு உலகத்துல கிடைக்கிற இன்னொரு கிஃப்ட் என்னன்னா, அவன் புகழ், அவன் பேர் உலகத்துல மேலோங்கும். வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களோட திக்ரண்டா உங்களோட ஞாபகத்தை நாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு மறைஞ்சு எவ்வளவு காலம்? 1400 வருஷம். இந்த சபையில எத்தனை முறை நாங்க அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்னு சொல்லிப்போம்? ஆக கூட இந்த சபையில யாரையாவது நாங்க ஞாபகப்படுத்தினா அல்லது பேர் சொல்லியிருந்தா அது யாருடைய? ரசூலுல்லாஹ். 1400 வருஷங்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பிறந்த பூமியிலேயும் இல்லை, ஸ்ரீலங்கால. சரி, இங்க வாழ்ற நாங்க யார நினைவுபடுத்திக்க நிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய ரசூலை. அவ்வளவு தூரம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த பேர், அவங்களோட புகழ், அவங்களோட ஞாபகம் இந்த உலகத்துல மேலோங்க செய்யப்பட்டிருக்கு இல்லையா? அது அந்த விசாலமான உள்ளத்துக்கு கிடைக்கிற, உலகத்துல கிடைக்கிற ஒரு பரிசு. விசாலமான உள்ளத்துக்கு உலகத்துல கிடைக்கிற ஒரு பரிசு தானே. ஒரு மனுஷன்
எல்லாராலையும் ஞாபகப்படுத்தப்படுறார். எல்லாரும் எங்களையே பேசணும்ன்றதுக்காக நாங்கள் ஒன்றும் செய்யப்படாத, அது பொல்லாத நோய். மற்றவங்க எங்களைய பார்க்குறாங்களா, நாங்கள் செய்கிறத அவதானிச்சுக்கு நிற்கிறாங்களா, பாராட்டுறாங்களா, அந்த யோசனையோடு என்ன செய்யப்படா, ஒரு காரியம் செய்யப்படாது. அது பொல்லாத ஒரு நோய். அதை எங்கட நன்மைகள் எல்லாத்தையும் நாசமாக்கிடும். ஆனா விசாலமான உள்ளமுள்ள ஒரு மனிதனை அல்லாஹ் என்ன செய்வான், அவன் பேர் அல்லாஹ் உயர்த்துவான், அவன் ஞாபகத்தை அல்லாஹ் உலகத்தில் வாழ வைப்பான். அந்த மனுஷன் மௌத்தானதுக்கு பிறகு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் மாதிரி எல்லாராலையும் நினைவு கூறப்படுவான். நல்லமா சார் இல்லையா? நல்லமா சார் இல்லையா? சும்மா நாங்க ஒவ்வொருத்தரும் கேட்டு பார்ப்போம், நான் மௌத்தானா எத்தனை பேர் ஞாபகப்படுத்துவாங்க? ஒன்று இருந்துச்சு, அது போயிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு போய்த்துருவாங்களா? இல்லாட்டி கவலைப்பட்டு நல்ல ஒரு மனுஷன், நல்ல குணம், இப்படியெல்லாம் இருந்தா வாழ்ந்தா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா? என்ன செய்வாங்க? இந்த கேள்வி சரியா பிழையா? சும்மா கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வியா? ஒரு மனுஷி கணவண்ட கபுரடியில உட்கார்ந்து காத்து வீசிக்கிட்டு இருந்தான் கபருக்கு. சும்மா கதைய. கணவன் மௌத்தாயி அடக்கியாச்சு, கபுரடியில போய்த்து அதுக்கு காத்து வீசிக்கிட்டு நிற்கிறான். அவ எல்லாரும் மனுஷர்கள் பார்த்துட்டு இவ்வளவு அன்பு இரக்கம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படி பார்த்துட்டு சொல்லிட்டு போறார்கள் தான் எல்லாரும். ஒருத்தர் கிட்ட பேத்து கேட்டாரு, ஏன் இந்த வேலை செய்யறாய் என்று. சரி, ஏன் இந்த வேலை செய்யறாய் அப்படின்னு. அப்ப அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என் கணவன் மௌத்தாரத்துக்கு முன்னுக்கு சொன்னாரு, என்ன கபரு காயிற வரைக்குமாவது நீ அடுத்த கல்யாணம் முடிக்காம இருக்கணும். சரி, அதுக்குதான் என்ன செய்றேன், காய வைக்கிறதா. இப்படிதான் மௌத்தானதுக்கு பிறகு நினைக்கிறேன் ஆக்க. அவ்வளவு தூரம் சுருங்கி போன சின்ன உள்ளங்களோட வாழ்ந்தா நீ அப்படித்தான் நெய்கிற. அப்படி இல்லை, ஒரு விசாலமான உள்ளம் படைச்ச ஒரு மனுஷனை எல்லாரும் ஒரு அருளா கருதுவாங்க. விசாலமான உள்ளமும் ஒரு அருள், அந்த உள்ளம் படைச்ச மனுஷனும் ஒரு அருள் தான். அவனை எல்லாரும் அவனால நிறைய பயன் பெறுவான். இந்த விசாலமான உள்ளம் கொண்ட மனுஷர்களால் எல்லாரும் பயன் பெறுவாங்க, ஆறுதல் அடைவாங்க, சந்தோஷம் காணுவாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் பயனடைஞ்சவங்க கொஞ்சம் பேரா? கொஞ்சம் பேரா? ரசூலுல்லாஹ்ட ஒரு குவாலிட்டி இருந்தது. ரசூலுல்லாஹ்ட ஒரு குவாலிட்டி இருந்தது. ரசூலுல்லாஹ் யாரோடையாலும் பழகினா அந்த மனுஷன் நினைப்பாராம், அல்லாஹ்வுடைய ரசூல் என்னோட தான் அதிகமான இரக்கம் சொல்லி. இப்படி பழகலுமா எங்களுக்கு? இப்படி எங்களுக்கு பழகலுமா? அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் ஒருத்தரோட ரசூலுல்லாஹ்க்கு ஒரு மனுஷனோட இருக்கிற அன்புக்கும் இன்னொரு மனுஷனோட இருக்கிற அன்புக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். சின்ன டிஃபரன்ஸ் அல்ல. ஆனாலும் ரசூலுல்லாஹ்வுடைய பழகின ஆள் என்ன நினைக்கிறாரு? அல்லாஹ்வுடைய ரசூல் என்னோட தான் உலகத்தில் அதிகம் அன்பு.
எப்படி எப்படி அந்த அந்த இடத்தை எப்படி கொடுத்திக்கணும். அந்த விசாலமான உள்ளம் எவ்வளவு தூரம் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்திக்குது. அப்ப அதுதான் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்ந்தவங்களுக்கு ஏற்பட்ட தாக்கம். இப்போ உங்களோட மீக்கிறதோட கேட்டு பார்க்கணும். உங்கள சுத்தி கொஞ்சம் மீக்குது தானே, அவங்கள்ட்ட கேட்கணும் உங்களால அவங்களுக்கு ஏற்பட்ட தாக்கம் என்னான்னு சொல்லி. அவங்க உங்களால பயனடைஞ்சிக்கிறாங்களா, உங்களால அவங்க சந்தோஷம் அடைஞ்சிக்கிறாங்களா, நீங்க ஈக்கிறத விரும்புறாங்களா, எல்லாம் கேட்டு பார்க்கணும். சரி, வீட்டுல போய் பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, உம்மட ஒரு நல்ல குணத்தை செல்லுங்க மகன்னு சொல்லி. உம்மட ஒரு நல்ல குணத்தை செல்லுங்க கேளுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. ரெண்டாவது கேள்வி கேளுங்க, என்ன ரெண்டாவது கேள்வி நான் சொல்ல தேவையில்லை. கேளுங்க, உம்மட ஒரு கெட்ட குணத்தை செல்லுங்க. சரியா செல்லும். யாரு என்ன அவ்வளோ அனுபவம் யாருக்கு? சரியா. சில நேரம் உங்களுடைய ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு மனோதத்துவவியல் நிபுணர் உங்களுடைய ஒரு மணித்தியாலம் உங்களோட கயச்சிட்டு நீங்க இப்படித்தான் சொல்றதை விட சரியாய்க்கும் யார் சொல்றது? உள்ள சொல்றது சரியாய். ஒரு மாஸ்டர் டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ற ஒருத்தர் டீச்சர்ஸுக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல சொன்னாரு, மாணவர்கள்ட்ட பட்ட பேர் வாங்கிக்கொள்ளாதீங்க, வச்சா சரியா தான் ஈக்குமெண்ட் சொல்லி. சரி, மாணவர்கள்ட்ட பட்ட பேர் வாங்கிக்கொள்ளவானா, வச்சா சரியா தான் ஈக்கும், பொருத்தமா தான் வைப்பாங்க. அப்படி அதுதான் நாங்க மற்றவங்கள்ட்ட ஏற்படுத்துற தாக்கம். நாங்க நினைச்சு கொள்ளப்படா, நாங்க நல்ல மண்டு. சரி, நீங்க ஒரு நாள் நினைச்சு கொள்ளவா, நம்ம எல்லாரும் நான் சுத்தம், நான் நல்ல, நான் தெரிஞ்சதுக்கு ஒரு தவறும் செஞ்சு இல்லம்மா, புள்ள நல்ல, மிச்சமே நல்ல. அப்படிதான் ஒருத்தர் நினைச்சு கொண்டது. அப்படி இல்லை, உங்களுக்கு தெரியாது உங்களால மற்றவங்க என்ன தாக்கம் விடுறாங்க, என்ன பாதிப்படைகிறாங்கன்னு. அதை கேட்டு தெரிஞ்சுக்கூட நல்லமே. இன்றைய மீது ஹஸ்பண்ட் மாட்டையும் கேட்டுவோம், அப்பதானே வாழ்க்கை சந்தோஷமாயிக்கும். அவங்களும் வச்சுப்பா உங்களைய பத்தி செல்றதுக்கு, இதுக்கு எப்படி செல்ற விளங்குது இல்லை என்று அவர் மிச்சம் கவலையோட இருப்பார். நீங்களே கேட்டா சரியான சந்தோஷமாயிக்கும், கொஞ்சம் கூட செல்வார். கேட்டு பாருங்க. இதெல்லாம் பாரங்கள் தான், இறங்கி வச்சா லேசாய். அப்ப அல்லாஹ் சொல்றான், வரஃபானா லக திக்ரக், உங்களோட ஞாபகத்தை உயர்த்தினோம். இன்றைக்கு வரைக்கும் கியாம நாள் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வோட அந்த ஞாபகம் உலகத்துல மற்ற எல்லாரையும் விட உயர்ந்ததாகத்தான் இருக்கும். கடைசி அல்லாஹ் சொல்றான், ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இந்த கிஃப்டுகள் எல்லாம், இந்த விசாலமான உள்ளம், சுமை இல்லாத வாழ்க்கை, ரைட், இந்த அருள்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு சும்மா துவா செஞ்சோன்னா அப்படியே வானத்துல இருந்து இறங்கும். அப்படியா ஒரு விசாலமான உள்ளம் வானத்துல இருந்து வருமா? இது எப்படி வரும்? ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக லேசி எதுக்கு புறவிக்குது? கஷ்டத்துக்கு புறம். நீங்க கஷ்டப்பட்டு தான் இந்த கிஃப்ட சும்மா எனக்கு இயலாது. இவ்வளவு பெரிய அருள் சும்மா கிடைக்க மாட்டாது. நீங்க கஷ்டப்படணும், நீங்க அதுக்காக உழைக்கணும், நீங்க தேடணும். அதெல்லாம் மடக்கி மடக்கி சொல்றேன். ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல், ஒரு விஷயத்தை ரெண்டு முறை சொல்றதுக்கு என்ன காரணம்? அது முக்கியத்துவம், அது
அது ஆணித்தரமான உண்மை என்றத சொல்றதுக்கு தான் ஒரு விஷயத்தை 2 முறை திருப்பி திருப்பி சொல்றது. இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா. இந்த லேசி உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்க கொஞ்சம் கஷ்டப்படணும், நீங்க உழைக்கணும். அந்த உழைப்புல மிக முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய தீனை படிக்கிறது. படிக்கிறது லேசா கஷ்டமா? படிக்கிறது லேசா கஷ்டமா? கேட்டுக்கொண்டிருக்கிறேன் லேசா கஷ்டமா? உங்களுக்கு என்ன கஷ்டம்? நான் நின்று மிச்ச நேரமா சும்மா உட்காந்து பார்த்துக்கிட்டு நிற்கிறவர் கேட்டுக்கிட்டு நிற்கிறவர் சமைக்கிறான். என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் இல்லை. ஆனா கேட்டது எல்லாத்தையும் கொஞ்சம் நோட் பண்றேன்டா, அது அடிக்கடி மறந்து போறேன். அது கொஞ்சம் கஷ்டம். நோட் பண்ணினதை மறு அவுட்டுக்கு கொண்டு போய் திரும்பி பார்க்குறேன்டா, அது சரியான அது வருத்தம், அது கஷ்டம் அல்ல. அதை இன்னொருத்தருக்கு சொல்றேன்டா, அது அதை விட கஷ்டம். இப்படியே அந்த இதுதான் அந்த உழைப்புன்றது. நீங்க கஷ்டப்படணும் என்று அல்லாஹ் சொல்றான். சும்மா லேசா இது கிடைக்காது. இப்ப ஏண்ட வாயிலேருந்து அப்படியே உங்களோட கல்புகளுக்கு வந்து அப்படியே இறங்கிடுமா? அப்படி வருமா? இல்ல. என்ன செய்யணும்? ஏண்ட வாயிலிருந்து உங்களோட காதுகளுக்கு தான் வரும். அதுக்கு அங்கால கொண்டு போக வேண்டியது நீங்க தான். என்ன செய்யலும்? இந்த ஹோல்ல இருந்து போற நேரமே அவ்வளவையும் இங்கேயே விட்டுட்டு சலாமண்டு போயிட்டு கேட்ட அவ்வளவத்தையும் எடுத்துக்கொண்டு போவோம் ஏலும், விட்டுட்டு போவோம் ஏலும். அது தானாகவே கேட்டதுல நம்மளும் மிஞ்சட்டும், ஞாபகம் இருந்தா ஈக்கட்டும், சும்மா அப்படியே போம் என்று பேத்துறோம் ஏலும். கஷ்டப்பட்டா என்ன நடக்கும்? கஷ்டப்பட்டா இந்த படிக்கிறதுல நிறைய விஷயங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளலாம். பாதுகாத்தா வாழையிலும், அதுவும் கஷ்டம்தான். வாழ்ந்தா இது கொஞ்சம் கொஞ்சம் விளங்கும். இந்த பாரம் குறைகிறது, உள்ளம் விசாலமாகிறது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். அந்த லேசி எதுக்கு புறம் வைக்குது? கஷ்டத்துக்கு புறம் தான். நீங்க ட்ரை பண்ணணும். நீங்க சும்மா இருக்கலாம், அப்படி செய்யணும். இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா. அப்ப அல்லாஹ் அப்படி ஒரு லேசிக்கு நீங்க வாரத்துக்காக கடைசியா ஒரு அட்வைஸ் ஒன்று பண்றான். ஃபைதா ஃபரகத்த ரசூல்லாக்கு பண்ணின அட்வைஸ் தான் இது. ரசூல்லா கண்டா இனி ரசூல்லாக்கு மட்டுமா இல்ல. ஃபைதா ஃபரகத்த ஃபன்சப் வ இலா ரப்பிக ஃபர்கப். நீங்க இந்த இது ரசூல்லாக்கு சொல்றது ஃபைதா ஃபரகத்த, நீங்க ஓய்வு, நீங்க ரிலாக்ஸ் ஆகின. அதாவது ரசூலுல்லா ரிலாக்ஸ் ஆகுறா எதுல இருந்து ரிலாக்ஸ் ஆகுவாங்க? அவங்களோட பணி. ரசூல்லா என்ன செஞ்சாங்க? அந்த வியாபாரம் செய்யறது, நாடு விட்டு நாடு போறது, பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போட்டு ஆட்கள் எல்லாம் வச்சு, சரி பெரிய அதான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? ரசூல்லா ஒரு வியாபாரம் ஒன்று செஞ்சாங்க. என்ன வியாபாரம்? அல்லாட தீன மார்க்கெட் பண்ற, அல்லாட தீன மார்க்கெட் பண்ற வியாபாரம் தான். அதுக்கு கடுமையா கஷ்டப்பட்டுக்கிறான். அதுக்கு என்ன லாபம் கிடைச்சது? அதுக்கு ரசூல்லா கிடைச்ச லாபம் தான் சொர்க்கம். சரி, அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க அந்த வேலையை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் ஆயினா. எந்த வேலை? இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுற பணி இதே. அதுல நீங்க கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரிலாக்ஸ் ஆயினா தூங்குங்கன்னு சொல்லல. ஃபன்சப், நீங்க நின்று அல்லாஹ் வணங்குங்க. அப்ப அல்லாஹ் இன்னொரு கஷ்டத்தை கொடுக்குறான். இஸ்லாமிய பணி செஞ்சு பாலெல்லாம் கஷ்டப்பட்டு ஓடினா ராவைக்கு என்ன செய்யுங்க?
நாளைக்கு அல்லாஹ் வணங்குங்க. அப்ப அதுதான் அந்த லேச அந்த அந்த உள்ளத்தை தருகுது. அந்த உள்ளத்தை, அந்த விசாலமான உள்ளத்தை தாரத்துக்கு அல்லாஹ் கிட்ட நெருங்கணும், அல்லாஹ் வணங்கணும். இலா ரப்பிக ஃபர்கப், நபியே உங்களோட ரப்பு கிட்ட நீங்க ஆசையோட ஆர்வத்தோட நெருங்கி போங்க. அப்ப அல்லாஹ் கடைசியா சொல்றது, உங்களோட ரப்போட அல்லாவோட மிச்சம் க்ளோஸ் ஆயிருங்க, அவனை இபாதத் செய்யுங்க, வணங்குங்க, அதுக்கு டைம் எடுத்துக்கோங்க. சரியா? நீங்க அதிகமா அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க, தொழுங்க. சரியா? உள்ளச்சத்தோட தொழுங்க. ஃபர்ல தொழுதா சுன்னத்தை தொழுங்க. வித்திர் தஹஜ்ஜத்தெல்லாம் 7 மண்டா தொழுங்க. அல்லாஹ் கிட்ட அதிகமா துஆ கேளுங்க, அல்லாஹ்வோட மிச்ச நெருக்கமாயிருங்க. அல்லாஹ் தான் எங்கட வாழ்க்கைக்கு எல்லாம். அவன்ட பக்க பலம், அவன்ட உதவி, அவன்ட அருள், அவன்ட உபகாரம், அது இல்லாம எங்களுக்கு என்ன இல்லை? எங்களுக்கு வாழ்க்கை இல்லை, எங்களுக்கு உயர்வு இல்லை, கண்ணியம் இல்லை, அந்த அமைதியான உள்ளம் இல்லை, விசாலமான உள்ளம் கிடைக்காது. அப்ப அவனோட எவ்வளவு நெருக்கமாயிக்கலுமோ, எங்கட உள்ளத்துல இருக்கிற கவலை, பாரம், அது இது எல்லாம் குறையிறன்னு சொன்னா யாருட அருள் தேவை, யாருட உதவி தேவை? அல்லாஹ்ட உதவி தேவை. அப்ப அல்லாஹ்வோட மிச்சம் க்ளோஸ் ஆயிக்கணும், நெருக்கமாயிக்கணும். அதுதான் கடைசி அல்லாஹ் செய்யற அட்வைஸ். இந்த விசாலமான உள்ளம், சுமைகள் அற்ற வாழ்வு, ரைட், பாரங்கள் இல்லாத சுமைகளை நாங்க சுமந்து கொள்ளணும். இப்ப அல்லாஹ்ட தீனை படிக்கிறேன்னு சொன்னா, மற்றவங்களுக்கு செல்றேன்டா, அது ஒரு பாரமா இல்லையா? அது ஒரு வேலை தானே, கஷ்டமா இல்லையா? ஆனா அது உங்களுக்கு தொல்லை தராது, உங்களுக்கு சந்தோஷம் தரும். சரியா? அது எங்களுக்கு தொல்லை தராது, அது எங்களுக்கு சந்தோஷம், ஒரு திருப்தியை தரும். பலர் நன்மை அடைகிறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன். சரி, பலருக்கு அல்லாஹ்ட தீன் கிடைக்கிறதுக்காக நான் உழைச்சேன், வேலை செஞ்சிக்கிறேன், போனேன், சந்திச்சேன், சொன்னேன். அது சந்தோஷத்தை தருமா, கவலையை தருமா? என்ன தரும்? சந்தோஷம் தரும். அது அந்த கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு நஷ்டத்தை தர மாட்டாது. அப்ப அது அதுக்கும் அல்லாஹ்ட அருள் வேணும். நீங்க அல்லாஹ்ட அருளை நாடி நில்லுங்க, அல்லாஹ் கிட்ட அதிகமா கேளுங்க, அல்லாஹ்வோட நெருக்கமா இருங்க, இப்படியான ஒரு உள்ளத்தை தர சொல்லுங்க. ரைட்? இந்த படிக்கிற விஷயமெல்லாம் ஞாபகத்தில் வச்சு கொள்றதுக்கு அல்லாஹ்ட அருள் தேவையா? தேவை. மறந்து போகாம இதெல்லாம் மீட்டுங்க. வீட்டுக்கு போனா நினைவு வருமா, மறந்துடுமா? நான் உதாரணங்கள் எல்லாம் சொல்றதுக்கு போனா நினைவு வாரத்துக்கு தான். இந்த உதாரணம் செல்லாம படிப்பிச்சா, உதாரணம் சொன்னா நோவுறதான். ஆனா கொஞ்சம் அந்த இடங்களுக்கு போனா ஞாபகமும் வரும். அப்ப வீட்டுக்கு போனா மீட்டி பாருங்க. ரைட்? உங்களோட வாழ்க்கை நல்லொரு ஸ்டைல்ல போகுதா, லைன்ல போகுதா, அல்லது என்னமாலும் குழப்பம் பிரச்சனை நீங்குதா, அதுகளை தீர்த்து கொள்ள இயலுமா, இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்சிக்கிறீங்களா, வெற்றி அடைஞ்சிக்கிறீங்களா, அதெல்லாம் இந்த படிக்கிற மார்க்கத்தோட என்ன செய்யுங்க, ஒப்பிட்டு பாருங்க. இப்படியே இந்த பாதையில தொடர்ந்து முன்னேறினா அல்லாஹ் தஆலா கடைசியா நல்ல ரிசல்ட்டை உலகத்திலே தருவான். விசாலமான உள்ளம்ன்றது மறுமையில கிடைக்கிறதா, உலகத்துல கிடைக்கிற சந்தோஷம். அத அல்லாஹ் அப்படியான சந்தோஷங்களை இந்த இஸ்லாத்தோட வாழ்ற நேரம் உலகத்திலே வச்சிக்கிறான். நீங்க சொர்க்கம் போனதுக்கு பிறகுதான் எல்லாம் கிடைக்கும் என்று இல்லை, உலகத்திலேயே பலது உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த மார்க்கத்தோட வாழ கிடைச்ச அருளுக்காக நன்றி செலுத்துங்க அல்லாஹ்க்கு.
உங்களால இன்னும் நிறைய பேரும் இந்த மார்க்கத்தை விளங்கி கொள்றதுக்கு நீங்க இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நாங்கள் வேலை செய்வோம். நிறைய பேருக்கு எங்களால் இந்த மார்க்கம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க மனசுல ஒரு திட சங்கல்பம் உங்களுக்கு வரணும். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட அனைத்து பாக்கியங்களுக்கும் அருகதை உள்ள மனிதர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.